நம்ம வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்துல எந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குறீங்க? தொழில் முன்னேற்றங்கள், குடும்ப பிரச்சனைகள், பசங்களுக்கு கல்யாணமாகாம இருக்கும். சில பேர் பசங்க நல்லா படிக்க மாட்டாங்க. சில பேர் 24 படித்தாலும் மைண்டில் நிற்காது. சில வயசு பசங்க 25, 26, 27 பசங்க வயசுல இருக்கிறவங்கெல்லாம் சும்மா அப்பா அம்மா பேச்சு கேட்காம சும்மா சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. கேட்டால் சண்டைக்கு வருவாங்க சில பேர். அந்த மாதிரி இது இருக்கிறவங்களுக்கு நம்ம ஜோதிட லைனில் நமக்கு நல்ல இதில் அவங்களுக்கு கொண்டு வர முடியும். இந்த உடம்பு சரியில்லாதவங்க, தொழில் முன்னேற்றம் இல்லாதவங்க சுற்றி போடுவாங்க. அது சுற்றி போட்டால் சில பேர் தாண்டி வருவாங்க. அது தாண்டி வந்துட்டாங்கன்னா நிறையா பேருக்கு அந்த பிரச்சனை கொடுக்கும். இவங்க என்ன வேலை செஞ்சு டயர்டாகி வந்துட்டு தூங்கினாங்கன்னா தூக்கம் வராது, முழிச்சிட்டு இருந்தாங்கன்னா முடியாது, உட்கார்ந்தா தூக்கம் வரும், தூங்கினா தூக்கம் வராது. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சரி பண்ணும். சில பேர் இந்த காதலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சந்தோஷமாக போயிட்டு இருக்கும், டக்குன்னு ஏதோ ஒரு குழப்பத்தில் பிரிஞ்சிடுவாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் கூட ஜோதிடம் மூலயமா பூஜைகள் மூலமாக 2 பேரும் கண்டிப்பாக சேர்க்க முடியும். கணவன் மனைவி கூட பிரிஞ்சு நல்லாவே போயிட்டு இருக்காங்க லைஃப். திடீர்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு என்ன காரணமே இருக்காது, ஆனால் 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க. அது கூட சேர்க்கலாம், ஆனால் பிரிக்க மாட்டோம். பிரிக்கிறதுக்கான சான்ஸுக்கெல்லாம் இங்கே கிடையாது. பிரிஞ்சவங்க சேர்றதுக்கான இடம் கண்டிப்பாக இருக்குது. சில பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்கும், அந்த கல்யாணம் ஆகிறதுக்கு இருக்குது. கல்யாண தோஷங்கள் இருக்கும், அந்த கல்யாண தோஷங்களுக்கு விமுக்தி பண்ணுறது. இன்னொன்று, இந்த வீடு கட்டி வாஸ்து சாஸ்திரம் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தெரியாமல் டக்கா கட்டி கொடுப்பாங்க. அந்த கட்டினாங்கன்னா அதில் சில அந்த போகிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்குள்ளே போன பிறகு அந்த ஒரு நிம்மதி இழந்துருவாங்க. அதுக்கும் நல்ல ஒரு இது சக்கரமே இருக்கும். சக்கரம் அஷ்ட திக்பந்தன சக்கரம். இந்த மாதிரி தகுடு, இந்த தகுடு எழுதிட்டு பிரேம பண்ணிட்டு வீட்டில் வைக்கிறது. அஷ்ட திக்பந்தனம் சொல்கிறது இது. அஷ்டமன்னா 8, திக்குன்னா பெருசு, பந்தனன்னா அதுக்கெல்லாம் கட் பண்ணுற பந்தனை. சில பேருக்கு தெரியும், சொல்லுவாங்க அஷ்ட திக்பந்தனம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அஷ்ட திக்பந்தனம் யார் சொன்னாலும் அது என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டாலும் சில பேருக்கு சொல்கிறவங்க இருப்பாங்க, சொல்ல தெரியாதவங்க கூட இருப்பாங்க. அதனால் அஷ்ட திக்பந்தம்னா அஷ்டமன்னா 8, திக்குன்னா சமஸ்கிருதத்தில் பெருசு, பந்தவன்னா பந்தனை. எந்த ஒரு இது கெட்டது வராமல் 8 வகையிலும் நம்ம பூமி இருக்கிறது கூட 8 திக்கு தான். 8 திக்கு 4ன்னு சொல்லுவாங்க. 4 கிடையாது. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இந்த வீஷானம், அக்னியும், வாயு, குபேர மூலம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி 8 திக்குகள். அந்த 8 சக்கரம்னு சொல்லுவாங்க. அஷ்ட திக்பந்தனம் சொல்லுவாங்க, அஷ்ட சக்கரம் சொல்லுவாங்க, அஷ்டலக்ஷ்மியும் சொல்லுவாங்க. வச்சுருந்தா 9 லட்சுமியெல்லாம் இருக்காது. லக்ஷ்மி லைனில் அஷ்டலக்ஷ்மி தான் இருக்கும். அஷ்டம் மட்டும் 8 லட்சுமி. அந்த 8 லட்சுமிக்கு அஷ்ட திக்பந்தனம் பண்ணிட்டு வேணால் அந்த அஷ்டலட்சுமி அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி தொழிலும் சரி, வீடு கட்டி பாதியில் நிற்கிறவங்களும் சரி, வீடு கட்டணும் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த மட்டும் நடக்காது. இதுக்கு காரணம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி துஷ்ட சக்திகள் இல்லை, அந்த வாஸ்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வாஸ்து செய்யும் போது இந்த கணபதி ஓம்னு சொல்லுவாங்க. சில பேர் இந்த பாலக்கரன் எல்லாம் சொல்லுவாங்க, குழி தோண்டி இந்த ஐம்பொண்ணு பைசா இந்த நவதானியங்களை போட்டு பூஜை செய்வாங்க. அந்த பூஜைகள் கரெக்டாக செய்யணும். வீடு செய்யும் போது கரெக்டாக பூஜைகள் கரெக்டாக செஞ்சுட்டு வாஸ்துப்படி செஞ்சுட்டாங்கன்னா கரெக்டாக அது முடிஞ்சிடும். சில பேருக்கு என்ன பிரச்சனைனே இருக்கிறது தெரியாது. ஹாஸ்பிட்டல் போனா உங்களுக்கு எதுவுமே இல்லை சார், நார்மலா இருக்கீங்க அப்படின்றாங்க. ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தூக்கம் வர்றது இல்ல, ஒரு உயிர் பயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்கு சார். ஸோ இதை இங்க சரி செய்ய முடியுங்களா? கண்டிப்பா செய்யும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இங்க வந்தாங்கன்னா 100க்கு 100% கண்டிப்பா செய்யும். எதனால சாமி இந்த மாதிரி எதனால வருதா? நான் தான் முதல்ல சொன்னேன், இந்த எலுமிச்சை பழம் திஷ்டி இருக்கும். சில பேர் அவங்க பேர்ல செய்வன் இருக்கும், இல்ல யாருக்கோ செஞ்சுட்டு இவங்க பின்னால வர்றது இருக்கும். சில பேர் சமயம் நம்ம போற டைம்ல ஏதாச்சும் பார்த்து பயந்து டக்குனு ஒரு பயப்படுவாங்க. அந்த ஒரு பயம்ல இருந்துச்சுன்னா அங்க பக்கத்துல தீய சக்தி இருந்தா நம்ம மேல உட்காந்து நம்ம பயந்துட்டாவே அந்த தீய சக்தி நம்ம மேல வந்துடும். தைரியமா இருக்கிறவங்களும் அதிகமா வராது. ஓகே ஓகே. அந்த மாதிரி தெய்வசக்தி வீட்டில் இருந்ததுன்னா அதுவும் வராது. தெய்வசக்தி வீட்டில் இருக்கும்போது வெளியில வந்தாலும் வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா அந்த தெய்வசக்தி அது விரட்டி அடிச்சிடும். தெய்வசக்தி இல்லாமல் இருக்கும் சில பேருக்கு. அந்த தெய்வசக்தி இருக்கணும். முதல்ல மனுஷன் எல்லாருக்குமே தெய்வசக்தி தெய்வ பக்தி அதிகமாக இருக்கணும். அதுதான் நமக்கு காப்பாற்றும். இது மாதிரி நிறைய பேர் பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்கல்ல, அது உண்மையாலுமே பேய் பிடிச்சிருக்கிறதுங்களா இல்லை அது ஒரு பித்துக்கலாம்? பித்துன்னு சொல்ல முடியாது. பேய் பிடிச்சிருக்கோம், பேயெல்லாம் இருக்கு. சொன்னேன், பேய் இருக்குது, துஷ்ட சக்தி எல்லாமே இருக்கு. కానీ இது சில பேர் சொல்லுவாங்க, இது சயின்ஸ்ல பித்து பிடிச்சிருக்கும் இதெல்லாம் சொல்லுவாங்க. டாக்டர் ட்ரீட்மெண்ட் வேறும், இந்த ஜோசியம் இது வேறும். டாக்டர் லைன்ல ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஒவ்வொரு தீர்வு வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம இதுல வேற. நம்ம இதுல வேற. டாக்டர் லைன் வேறும், நம்ம இது வேறு. அது பேய் பிடிக்கிறது பேயும் இருக்கு. அப்ப பேய் நம்மளால கண்ணால பார்க்க முடியும்.
சில பேருக்கு சில டைம்ல காட்டுவோம், அதுவே காட்டும். அதே காட்டும், எல்லாருக்கும் தெரியாது. எல்லாருக்கும் தெரியாது. பேய் இருக்குதுன்ட்டு நம்பிக்கை இருக்கணும். ஓகே, அது மேல ஒரு நம்பிக்கை. அம்மா சுவாமி இருக்குது, பேய் இருக்குது, நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு, நம்புறவங்க தான் தெரியும். நம்பினாதான் கடவுள். ஓகே ஓகே, கடவுள் உண்மைதான், பேயும் உண்மைதான். கண்டிப்பா. சாமி, இப்ப நிறைய பேர் வந்து வெளியூர்ல இருந்து இருக்காங்க. வெளியூர்ல இருந்து இங்க இவ்வளவு தூரம் வந்து எங்களால வந்து எந்த விஷயங்களும் பார்க்க முடியல. சில பேர் வந்து ஃபாரின்ல இருக்கிறாங்க. ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு கூட வந்து நீங்க எப்படி ஃபோன் கால்லே பேசி அந்த விஷயங்கள்லாம் சரி செய்ய முடியுங்களா? கண்டிப்பா செய்ய முடியுங்க. எப்படின்னா வெளிநாட்டில் இருந்தாலும் வெளியூர்ல இருந்தாலும் அவங்கவுங்க பிறந்த தேதி, டைம், ஃபோட்டோ இது அனுப்பிச்சாங்கன்னா அதை வச்சுட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன ஏது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லலாம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த ஃபோன், இந்த டேட் ஆஃப் பர்த் வச்சு தீர்க்கலாம். ஃபோன் கால்லே பேசி முடிச்சிடலாம். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் தீர்த்துக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கிறாங்க, சில பேர் கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க. அங்கேருந்து சில பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு எங்களால் நேரில் இவ்வளோ தூரம் வர முடியாது, சென்னைக்கு வர முடியாது அப்படின்னு அதெல்லாம் தீர்க்கலாம். நான் கூட எல்லா பேருக்கு நிறைய பேருக்கு பார்த்துக்கிட்டு இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிற, அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு, கனடாவில் இருக்கிறவங்களுக்கு, சிங்கப்பூர், மலேசியா, அதிகபட்சம் சிங்கப்பூர், மலேசியா நம்ம தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் போயிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. அங்கிருந்து இங்கே வர்றவங்க இருக்காங்க, ஃபோனில் பேசுகிறவங்க போய் கிளியர் பண்ணிக்கிறவங்க இருக்காங்க. சில டைமில் நானும் அங்கே போகிறது கூட உண்டு. நான் கூட வெளிநாடெல்லாம் போயிட்டு எல்லா ஊருக்கு போயிட்டு பார்த்துட்டு வர்றதுக்கும் பிரச்சனை ரொம்ப தீவிரமாக இருந்தால் நீங்களே கூட போகிறீங்க டேரெக்டாக. நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்து சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி வெளிநாடுகளில் நிறைய ஊருக்கு போய் அங்கே இருக்கிறவங்க நண்பர்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் பார்த்து சொல்லுவேன். அங்கேருந்து இங்கேயும் வருவாங்க, அது வேறு வேறு வேலை வருவவங்க இருக்காங்க, எங்களை பார்க்கறதுக்கு வரவங்க இருக்காங்க. கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுவாங்க. இந்த மாலை எதுக்காக வச்சிருக்கீங்க சாமி? இது வந்து பூஜை பண்ணும்போது துஷ்ட சக்தி கட்டு பண்ணுற பூஜைன்னு சொல்லுவாங்களே, அந்த பூஜை பண்ணும்போது களத்துல போட்டு பண்ணு, நமக்கு பாதுகாப்பு சக்தி. சில பூஜைகளை பண்ணும்போது சில சக்திகள் மேல வரும், அது வராம இருக்கிற தடுத்துறதுக்கு எந்த ஒரு சக்தி இது இருந்தா நம்மள எதுவும் வராது நம்ம கிட்ட வராது. தடுத்து நிறுத்தி நமக்கு இதுக்கு ஒரு தண்ட கவிரம் சொல்லுவாங்க, அனுமார மந்திரம் சொல்றோம். அனுமார மந்திரம், ஐயனார மந்திரம், அது சிலது படிச்சுட்டு அதெல்லாம் நமக்கு எந்த ஒரு தீய சக்தி நம்ம கிட்ட வராது. இந்த கருங்காலி மாலை வந்து நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க சாமி. நான் ஒருத்தர் கேட்டேன், அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த கருங்காலி மாலை வந்து எல்லாருமே போடக்கூடாது, இந்த மாதிரி மாந்திரிகர்கள், சித்தர்கள், இந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து இந்த கருங்காலி மாலை, செங்காலி மாலை எல்லாம் போடணும். பொதுவா வந்து நார்மலா இருக்கிற மனுஷங்க யாரும் வந்து இந்த கருங்காலி, செங்காலி எல்லாம் போடக்கூடாது, அது வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன், அதாவது தீய சக்தியான ஒரு விஷயம் அப்படின்றாங்க. இது உண்மைங்களா சாமி? இது எப்படி தீய சக்தி கருங்கால மாலைங்கிறது ரொம்ப புனிதமானது, உண்மை. சரிங்க சாமி. எல்லாரும் போட முடியாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது எல்லாரும் போட முடியாதுங்கிறது உண்மை. அங்க போயிட்டு போடுறாங்கன்னா அவங்களுக்கு எந்த தீய சக்தி இல்லைங்கிறது தான் உண்மை. ஏதோ ஒரு கிட்டது இருந்தாங்கன்னா அங்க போக முடியாது. அங்க போகும்போது ஏதோ ஒரு தடுங்கள் வந்து இன்னைக்கு போறது, நாளைக்கு போறோம், அப்படி போயிடும். மீறி கட்டாயப்படுத்தி அங்க போய் இருந்தாலும் அந்த ஒரு இது வந்து அவங்களுக்கு இருக்காது. அது ஏதோ ஒரு மன அதிருப்தி இருக்கும். அங்க வந்து போட்டாங்கன்னால அது ஒரு சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப கருங்காலி போடுறது நல்லதுதான். நல்லது. ஐயா, நிறைய இப்ப இந்த கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கு. அதாவது அவங்க லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும், ஆனா அவங்க திருமண வாழ்க்கையில வந்து இந்த குழந்தை பாக்கியம் மட்டும் கிடைக்காது. ஸோ அதனால நிறைய கோயிலுக்கு போவாங்க, ஆனா அவங்களுக்கு அந்த விஷயமே நடக்காது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இங்க சரி செய்ய முடியுமா ஐயா? கண்டிப்பா சரி செய்ய முடியும் ஐயா. குழந்தை பாக்கியம்ங்கிறதும் சில பேருக்கு இயற்கையான முறையில் பிறக்காம இருக்கும், சில பேருக்கு செயற்கையான முறையில் பிறக்காம கூட இருக்கும். செயற்கைங்கிறதும் இந்த பயந்த மாதிரி கெட்ட கிரகங்கள், தோஷங்கள் இந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணுறேன். இந்த இயற்கையான முறையில் கூட சில பேர் உடம்பு கரெக்டாக இல்லாமல் இருக்கும், அது கூட சரி பண்ணுறேன். மூலிகை மூலயமா கண்டிப்பாக செய்ய முடியும். அதுவும் செய்ய முடியும், இதுவும் செய்ய முடியும். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் வர்ற மாதிரி நம்ம என்ன செய்யணுமோ மருந்து மூலையும் செய்து இந்த தோஷங்கள் எது இருந்தாலும் அது விமுக்தி பண்ணுறேன். கரெக்டாக 1 இயரில் அதுக்கு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக பார்க்கணும். அது எந்த வித மாற்றம் கிடையாது, அதெல்லாம் கரெக்டாக. குழந்தைங்களுக்கு தோஷம் பண்றது அதெல்லாம் இருக்கு. பாலகிரகம் சொல்லுவாங்க. பாலகிரகா, செண்டி கிரகம், முண்டி கிரகா, பீட கிரகா, பிசாசு கிரகா, 64 கிரகால் இருக்கு. 64 கிரகம். அந்த மாதிரி கிரகா இருக்கிறதுனால சில பேர் 5 வயசு, 6 வயசு, 7 வயசு ஆனாலும் சில பேர் யூரியன் ஊத்துறது உண்டு. சில பசங்க, சின்ன குழந்தை, சில பேர் வந்து பகலில் என்னென்ன செய்வாங்களோ நைட்டு தூங்கும்போது அதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அடிக்காதே, நான் வர்றேன், அப்படி இப்படி கிட்ட கிணவா தானாக வளர்றது இருக்குது, பேச்சுக்கிட்டே இருப்பாங்க தூக்கத்தில் கூட. அது கூட விமுக்தி பண்ணும். அதெல்லாம் கரெக்டாக கிளியர் பண்ணும். அதுக்கெல்லாம் சில பூஜைகள் இருக்குது. அதுக்கெல்லாம் தகுடுலும் அவங்க பேர் எழுதி பந்தனை பண்ணிட்டு ஒரு தாயத்தூரை போட்டு கட்டணும். கட்டினோம்னா அந்த ஒரு கிணவு வர
ஃபோனில் பண்ணுறவங்களுக்கு ஃபோன்லேயும் தயார் பண்ணி மந்திரம் பூஜையில் பண்ணிவிட்டு அவங்க பேரில் பண்ணிட்டோம்னா கிளியர் பண்ணுறேன். அதுவும் எந்த வித மாற்றம் கிடையாது. ஃபோனில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க சரி, இங்கே இருக்கிறவங்க சரி, அவங்க பேரில் சில பூஜைகள் இருக்கும். 11 நாள், 9 நாள், 7 நாள், 5 நாள் அப்படி இருக்கும் பூஜைகள். அந்த பூஜைகள் கரெக்டாக செஞ்சுட்டோம்னா அந்த ஒரு கிரகங்கிறதும் உண்டு. இந்த பூஜைகள்லாம் எங்க ஐயா பண்றீங்க? நமக்கு வேற இடம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு தனி இடம். ஒரு ஃபோன் பண்ணுங்க, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த ஃபோன்லயே நமக்கு தீர்வு கிடைக்கிற மாதிரி நான் சொல்றேன். நம்பிக்கையோட வாங்க, கண்டிப்பா சந்தோஷம் கிடைக்கும். உங்களுக்கு நம்பிக்கையை குணப்படுத்த முடியும். எந்த ஒரு பிரச்சனையும் தீர்வு கிடைக்கும்.